இன்றைக்கி எப்படி ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு சாயில் கால்குலேட் பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 அடிக்கு 30 அடி அளவுள்ள ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ சாயில் தேவைப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நம்மளாம் அசியூம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 50 அடிக்கு 30 அடி அளவுள்ள பேஸுக்கு எவ்வளோ சாயில்னா பார்க்க போகிறோம். லென்த்து வந்து 50 அடி, பிரெத்து வந்து 30 அடி, டெப்த்து வந்து நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறோம் 3 அடி டெப்த்துக்கு நம்ம எவ்வளோ சாயில் வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் CFT எவ்வளோ அப்படிங்கிறது தான் கால்குலேட் பண்ண போகிறோம். டோட்டல் CFTங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, லென்த்து பிரெத்து டெப்த்து இது 3 கூட்டினா பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் CFT. இப்போ 50 அடி மைனஸ் 2 × 0.75 என்னென்னா 50 அடியில் வந்து 2 சைடு வால் இருக்குது. ஒரு வாலோட திக்னஸ் வந்து 0.75, அதனால் 2 சைடு இருக்கிறதுனால 2 × 0.75 கழிக்கிறோம். அதேமாதிரி 30 அடியிலையும் அதேமாதிரி 2 × 0.75 கழிக்கிறோம். அதிலே 2 சைடு வால் இருக்கிறதுனால நமக்கு 48.5 × 28.5 × 3 அடி கிடைக்குது. மொத்த CFT வந்து 4146.75 CFT சாயில் நமக்கு தேவைப்படுது. நம்ம இதோட விட்டுறக்கூடாது. இப்போ வந்து நமக்கு கிளேக்கு எவ்வளோ காம்பேக்ஷன் ஃபேக்டர், சாயிலுக்கு எவ்வளோ, சாண்டுக்கு எவ்வளோ, ராக்குக்கு எவ்வளோங்கிறத சேட் இருக்குது. இதில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு சாயிலோட காம்பேக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோன்னா 1.25. இப்போ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் சாயில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச டோட்டல் CFT 4146.75, அப்புறம் சாயிலோட காம்பேக்ஷன் ஃபேக்டர் 1.25, ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணணும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 5183.437 CFT நமக்கு தேவைப்படுது. அதாவது வந்து 52 யூனிட்டு நமக்கு அந்த பேஸுக்கு சாயில் தேவைப்படுது.